ராமேஸ்வரம் கிராமத்தில் நடந்த படிக்கக்கூடிய மாணவிக்கு நடந்த கொடூரமான ஒரு நிகழ்வு. அந்த காதலை மறுத்ததாக்க அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து பின்புறம் கத்தியால் குத்தி கொன்னுட்டு அந்த பொண்ணு வந்து சம்பவ இடத்துல உயிர் இழந்துருச்சு. இது சம்மந்தமாக இப்போ நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. போலீஸ் தரப்பில் விசாரணை நடந்திருக்கு. ஏன் இந்த மாதிரி பண்ண, இதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்பொழுது அந்த பையன் சொன்ன வாக்குமூலம் என்னன்னா, நான் அந்த பொண்ணுக்கிட்ட என்னோட காதல் விருப்பத்தை சொன்னேன். அந்த பொண்ணு முதல்ல ஏற்றுக்கலை. மறுபடியும் நான் வந்து கட்டாயப்படுத்தினேன். எப்படியாவது சம்மதிக்க வச்சிடறேன்னு சொல்லி பல முயற்சிகள் பண்ணேன். இதில் அந்த பொண்ணு வந்து கோபப்பட்டு, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா மூலமாக போலீஸில் போய் உன் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், சரி நீ உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு. நான் இதனால் அந்த பொண்ணு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு நான் கோபம் அடைஞ்சு இந்த மாதிரி நான் காரியத்தை பண்ணிட்டேன். இதனால தான் நான் அந்த பொண்ணை கொள்கிற சூழ்நிலைக்கு நான் போனேன்னு சொல்லி அந்த பையன் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து அந்த பையன் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போகிறாங்க. இதுக்கு இடையில் அந்த பையன் வந்து போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் உள்ள குடும்பத்தினர் அந்த பையனுக்கு கண்டிப்பாக மரண தண்டனை கொடுக்கணும், அப்போ தான் என்னோட பொண்ணு ஆத்மா சாந்தின்னு சொல்லி அவங்க செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக அதிகபட்சம் 2 தண்டனை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மரண தண்டனை, இல்லை ஆயுள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சிறையில் இருக்கக்கூடிய தண்டனை தான் கிடைக்குங்கிறது நான் நினைக்கிறேன். இது 2ல் எது கிடைச்சாலும் அவன் வந்து இது ரெண்டுமே அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை தான். கண்டிப்பாக இந்த பையனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பையன் வந்து பூமிக்கு பாரமாக இருக்க தேவையில்லை. என்னோட கருத்து இதுதான். இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க உங்களோட கருத்து என்னங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இருந்த அந்த மாணவி கல்லூரி படிக்கக்கூடிய பள்ளி மாணவியோட ஆத்ம சாந்தியை நான் இறைவனை வேண்டிக்கிறேன்.